தகவல் தொடர்பு வகைகள். ஒவ்வொரு வகையான தகவல் தொடர்பு முறையிலும் முறையான மற்றும் முறைசாரா முறைகள் மற்றும் ஒருவருக்கு ஒருவர், ஒருவரிடமிருந்து குழுவுக்கு மற்றும் ஒருவரிடமிருந்து பலருக்கு நடைபெறும் தகவல் பரிமாற்றம் போன்றவை இருக்கலாம். பல்வேறு வகையான தகவல் தொடர்பு முறைகளைப் பற்றி பார்ப்போம். வாய்மொழி தகவல் தொடர்பு. வாய்மொழியாக தொடர்பு கொள்வது எப்படி என்று நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். நம்மை சுற்றி வாய்மொழி தொடர்பு ஒரு நாள் கூட நடைபெறாமல் இருப்பது இல்லை. இருப்பினும் நமது வாய்மொழி தகவல் தொடர்பு திறனை மேம்படுத்த பல வழிமுறைகள் உள்ளன. வாய்மொழி தொடர்பு திறனை மேம்படுத்துவது ஏன் முக்கியம் என்று நீங்கள் கேட்கலாம். சிறந்த வாய்மொழி தொடர்பு திறன் மூலம் நாம் பல்வேறு நபர்களுடன் தொடர்பு கொள்ளலாம், நம் கருத்துக்களை திறம்பட வெளிப்படுத்தலாம் மற்றும் பலவிதமான கண்ணோட்டங்களை புரிந்து கொள்ளலாம். எனவே நமது வாய்மொழி தொடர்பு திறன்களை மேம்படுத்த நாம் என்ன செய்யலாம்? கண்வழி தொடர்பு. நீங்கள் பேசுகிறீர்களோ அல்லது கேட்கிறீர்களோ, கண்வழி தொடர்பு என்பது வாய்மொழி தகவல் தொடர்புக்கு இன்றியமையாத பகுதியாகும். கண்வழி தொடர்பு கொள்வதன் மூலம் நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்கள் என்பதை காட்டுகிறீர்கள். மேம்பட்ட சொற்களஞ்சியத்தை பயன்படுத்தவும். வெற்றிகரமான தகவல் தொடர்பு என்பது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை தெளிவாக விளக்க வேண்டும். இதற்கு நல்ல சொற்களஞ்சியம் தேவைப்படுகிறது. பேசும்போது சரியான வார்த்தைகளை பயன்படுத்துவது உங்களை மிகவும் செயல்திறமிக்க பேச்சாளராக மாற்றுகிறது. உங்கள் சொற்களஞ்சியத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு வழி வாசிப்பது ஆகும். அது செய்தித்தாள் அல்லது புனைகதை எதுவாக இருந்தாலும் உங்களை புதிய சொற்களஞ்சியத்திற்கு பரிச்சயமாக்கிக் கொள்வது உங்களுக்கு நன்மை அளிக்கும். உங்கள் குரலின் தொனி மற்றும் ஒலி அளவை கவனியுங்கள். நீங்கள் பயன்படுத்தும் தொனியையும் ஒலி அளவையும் சூழலுக்கு ஏற்றவாறு சரிசெய்ய நினைவில் கொள்ளுங்கள். நாம் பேசும் தொனியும் ஒலியும் நாம் எப்படி உணர்கிறோம் என்பதை கேட்போருக்கு தெரியப்படுத்துகிறது. எடுத்துக்காட்டாக, உங்கள் நண்பரை உங்களுடன் விளையாட வர சொன்னால் அவர்கள் மறுக்கும்போது அவர்கள் ஏன் விளையாட வரவில்லை என்று நீங்கள் அவர்களிடம் கேட்கலாம். இப்போது இந்த இரண்டு தொனிக்கு கவனம் செலுத்துங்கள். ஏன் விளையாட வரவில்லை? ஏன் விளையாட வரவில்லை? இந்த இரண்டு தொனிகளுக்கும் இடையில் ஏதேனும் வித்தியாசத்தை நீங்கள் கவனித்தீர்களா? முதல் தொனி குறைவாகவும் கேள்விக்குறியாகவும் இருந்தாலும் இரண்டாவது தொனி அதிகமாகவும் எரிச்சலுடனும் இருக்கும். அதனால்தான் நீங்கள் உரையாடும்போது உங்கள் குரலின் தொனியையும் ஒலியையும் கட்டுப்படுத்த வேண்டும். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உங்கள் தொனி மற்றும் ஒலியை சரிசெய்ய நினைவில் கொள்ளுங்கள். நம்பிக்கையுடன் பேசுங்கள். நம்பிக்கையுடன் பேசுவதற்கான சிறந்த வழி பயிற்சியே. அவசரப்படாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். இதேபோல் உங்கள் பேச்சில் தேவையான வார்த்தைகளை செருகவும் தேவையற்ற வார்த்தைகளை நிறுத்தவும் முயற்சி செய்யுங்கள். இந்த பேச்சு திறமைகளை நீங்கள் எவ்வளவு அதிகமாக பயிற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு வசதியாக உணர்வீர்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த வாய்மொழி திறன்கள் நேருக்கு நேர் தொடர்பு கொள்வதற்கு மட்டுமல்ல. இந்த திறன்கள் காணொலி மற்றும் குரல் அழைப்புகளுக்கும் பொருந்தும். வாய்மொழி தொடர்பை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது இப்போது நமக்கு தெரியும். வாய்மொழி சொற்கள் அல்லாத தொடர்பை பற்றி பார்ப்போம். வாய்மொழி அல்லாத தொடர்பு. வாய்மொழி அல்லாத தகவல் தொடர்பு முக்கியமானது. ஏனெனில் இது சொல்லப்படாத செய்திகள் பெரும்பாலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. நீங்கள் காணொலி அழைப்பில் இருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். காணொலி அழைப்பில் உங்கள் கவனம் திசை திரும்புவதை அந்த நபர் பார்க்க முடியும். இது அவர்களை அவமரியாதையாக உணர வைக்கும். எனவே நாம் எப்படி வாய்மொழி அல்லாத தகவல் தொடர்புகளை திறம்பட பயன்படுத்தலாம்? மேலும் நாம் காணும் சொற்கள் அல்லாத குறிப்புகளை எப்படி படிக்க முடியும்? உடல் மொழியில் கவனம் செலுத்துங்கள். உடல் மொழி மூலம் நீங்கள் நிறைய செய்திகளை தெரிவிக்கலாம் மற்றும் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் கேட்பவராக இருந்தால் நல்ல தோரணையை பேணுவதை உறுதி செய்து பேச்சாளரை பாருங்கள். நீங்கள் பேச்சாளராக இருந்து ஒரு நபரின் கவனம் திசை திருப்பப்படுவதை கவனித்தால் அவர்களை பேச்சில் ஈடுபடுத்துவதற்கான வழியை கண்டுபிடிக்க முயற்சிக்கவும் அல்லது அவர்களின் புரிதலை சரிபார்க்கவும். முக பாவனைகளின் அடிப்படையில் மாற்றியமைக்கவும். நீங்கள் பேசும்போது உங்கள் கேட்போர் உங்களுடன் எவ்வாறு தொடர்பினை ஏற்படுத்துகிறார்கள் என்பதை பாருங்கள். அவர்களின் முகத்தில் குழப்பமான தோற்றத்தை நீங்கள் கண்டால்
கேள்விகளுக்கு இடமளிப்பது உங்கள் நன்மைக்காக இருக்கலாம். சைகைகள் மற்றும் பழக்க வழக்கங்களை பாருங்கள். சைகைகள் ஏதேனும் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல பயனுள்ள வழியாகும். எனவே மக்கள் அவற்றை பயன்படுத்தும் போது கவனம் செலுத்துங்கள். அழுத்தமாக பேசும்போது மக்கள் கைகளை அசைப்பதை நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். மனப்பான்மை மற்றும் நடை ஒழுங்கினை மனதில் கொள்ளுங்கள். ஒரு பேச்சாளராக உங்கள் மனப்பான்மை மற்றும் சொற்கள் அல்லாத குறிப்புகள் மூலமாக குறிப்பிட்ட விஷயத்தை பற்றிய உங்கள் கருத்தை தெரிவிப்பதை உறுதி செய்யுங்கள். மேலும் நீங்கள் கேட்பவராக இருந்தாலும் சரி, பேச்சாளராக இருந்தாலும் சரி, முன்மாதிரியான நடை ஒழுங்கினை காட்டுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மரியாதை அளிப்பது மற்றும் சரியாக கேட்பது ஆகியவை இதில் அடங்கும். வாய்மொழி மற்றும் வாய்மொழி அல்லாத சொற்குறிப்புகள் பெரும்பாலும் இணைந்து பயன்படுத்தப்படுகின்றன. எனவே இரண்டையும் எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எழுதுதல். ஒரு வாள்முனையை விட பேனா முனை வலிமையானது என்று அடிக்கடி கூறப்படுவது உண்டு. நாம் எழுதுவது காலத்தை கடந்து நிற்கும். அதனால்தான் எழுத்து என்பது தொடர்பு கொள்வதற்கான மிக சக்தி வாய்ந்த வழிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. முறைசாரா மற்றும் முறையான தகவல் தொடர்புக்கு ஏராளமான எழுத்து வடிவங்கள் உள்ளன. உங்கள் நண்பருக்கு அனுப்பப்படும் செய்தி பணிக்காக உருவாக்கப்பட்ட ஆவணத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. கீழே உள்ள உத்திகள் பல வகையான முறையான எழுதப்படும் ஆவணங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட ஆவணங்களுக்காக சில உத்திகள் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளன. நாம் முறையாக எழுதுவதை எப்படி சுவாரஸ்யமாகவும் இணக்கமாகவும் திறம்படவும் செய்ய முடியும்? எப்போதும் உங்கள் வேலையை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். உங்களால் எதையாவது முடியும் என்று யாரிடமாவது சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். மாறாக முடியாது என்று தட்டச்சு செய்கிறீர்கள். உங்கள் வேலையை சரிபார்ப்பதன் மூலம் பெரிய வித்தியாசங்களை ஏற்படுத்தும் சிறிய பிழைகளை சரி செய்கிறீர்கள். வாக்கிய அமைப்பை மாற்றவும். பல்வேறு வழிகளில் அறிமுகப்படுத்தப்பட்ட உள்ளடக்கத்தை படிப்பது எப்போதுமே மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரே வார்த்தைகளைக் கொண்டு வாக்கியங்களை தொடங்குவதற்கு பதிலாக உங்கள் யோசனைகளை வேறு விதமாக வடிவமைக்க முயற்சிக்கவும். படைப்பு திறன் எழுத்தில் உங்கள் வாசகர் ஈடுபாட்டுடன் இருப்பதை உறுதி செய்ய இது மிகவும் முக்கியமானது. எழுதுதல் சீராக நடைபெறுகிறதா என்று பார்க்கவும். இது அனைத்து படைப்புகளுக்கும் பொருந்தும். ஒரு பத்தியில் ஒரே ஒரு கருத்து மட்டுமே உள்ளது என்பதை உறுதிப்படுத்தவும். பத்திகளுக்கு இடையில் நகர்த்துவதற்கான ஒரு சிறந்த வழிநிலை மாற்றம் அடையும் வார்த்தைகளை பயன்படுத்துவதாகும். கடைசி வகையான தொடர்பு முறைக்கு செல்வோம். காட்சி தொடர்பு. காட்சி வழி தகவல் தொடர்பு ஒரு பயனுள்ள கருவியாகும். ஏனெனில் இது கல்வியறிவு மற்றும் மொழி தடைகளை தாண்டியது. காட்சிகள் மூலம் கல்வியறிவு இல்லாதவர்களுடன் அல்லது வேறு மொழி பேசுபவர்களுடன் நாம் தொடர்பு கொள்ளலாம். காட்சி தொடர்புக்கான உத்திகளை இப்போது பார்க்கலாம். எளிமையாக வைத்திருங்கள். நீங்கள் உருவாக்கும் ஆவணம் கருத்துக்களை அதிகம் திணிக்கும் விதமாக இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும். அது ஒரு துண்டு பிரசுரம், சுவரொட்டி அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் வடிவமைப்பு கூறுகளுக்கும் நீங்கள் தெரிவிக்க முயற்சிக்கும் தகவல்களுக்கும் இடையில் சமநிலையை ஏற்படுத்துவதே முக்கியமானது. தொடர்பு படுத்தும் வகையில் அமையுங்கள். காட்சிகள் உண்மையில் ஒருவரை பாதிக்கும் ஆற்றலை கொண்டிருப்பதால் அதை முடிந்தவரை தொடர்பு படுத்தும் வகையில் அமைக்கவும். நீங்கள் பார்த்த அனைத்து தொலைக்காட்சி மற்றும் விளம்பர பலகைகளை பற்றி சிந்தியுங்கள். நீங்கள் உண்மையில் எந்த பொருட்களை வாங்குகிறீர்கள்? பயனருக்கு பொருந்தக்கூடியவையே அவர்களை பாதிக்கும். ஈடுபாடு ஏற்படுதலை முன்னிறுத்துங்கள். காட்சியானது கண்ணை கவரும் வகையில் இருப்பதை உறுதி செய்து அதை மேலும் செயல்திறனுள்ளதாக ஆக்கவும். இந்த வகையான தொடர்புகள் ஒன்றுக்கொன்று பிரத்யேகமானவை அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பார்வையாளர்களிடம் யாராவது பேசும்போது வாய்மொழி சொற்கள் அல்லாத எழுதப்பட்ட மற்றும் காட்சி தொடர்பு கூறுகள் அனைத்தும் ஒன்றாக பயன்படுத்தப்படுகின்றன. இப்போது நீங்கள் முக்கிய தகவல் தொடர்பு வகைகள் மற்றும் ஒவ்வொரு வகைக்கும் பயனுள்ள திறன்களை பற்றி அறிந்து கொண்டீர்கள். வலுவான தகவல் தொடர்பு திறன்கள் தேவைப்படும் சூழ்நிலைகளுக்கு நீங்கள் நன்கு தயாராக உள்ளீர்கள். தகவல் தொடர்பு என்பது ஒரு திறமை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே நீங்கள் எவ்வளவு அதிகமாக பயிற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் மேம்படுவீர்கள்.